السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய இறுதி தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய செய்திகளை, அதனுடைய விளக்கங்களை சுருக்கமான முறையிலே நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் சூரா அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை பற்றியான சுருக்கமான விளக்கத்தை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் காஃபிர்கள் பற்றி, அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றியும் இதிலே பேசுகிறார். திருமறை குர்ஆனில் 5 அத்தியாயங்கள் குல் என்ற வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. அதிலே ஒன்று இந்த சூரா அல் காஃபிரூன். சூரா அல் காஃபிரூனை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கட்டளை இடுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன், எல்லா காஃபிர்களை பார்த்தும் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். இப்ப காஃபிர் என்றால் யார்? காஃபிர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மொழி ரீதியாக மறைத்தல் என்ற அர்த்தத்தை தருகிறது. நாம் இஸ்லாமிய வழக்கின்படி இஸ்திலாஹல நிராகரித்தல் என்ற பொருளை தருகிறது. நிராகரிக்கக்கூடியது பல வகையாக இருக்கிறது. குஃப்ரு என்பதுல 5 வகையாக பிரிக்கப்படும். அதே போன்று பெரிய குஃப்ரு, சின்ன குஃப்ரு என்றும் இருக்கிறது. யாரிடத்தில் பெரிய குஃப்ரு இருக்கிறதோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவார். சின்ன குஃப்ரு பொறுத்தவரை அவர் நிரந்தரமாக நரகத்தில் தங்கக்கூடியவர் அல்ல, மாறாக அவர் ஒரு பாவியாகவும் இருப்பார். எதெல்லாம் மார்க்கத்தில் பெரும் பாவங்களாக சொல்லப்படுகிறதோ, எதெல்லாம் பெரும் பாவங்களாக சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் சின்ன குஃப்ராக அடையாளப்படுத்துறாங்க. அது மார்க்கத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றார், ஆனால் அவர் பாவம் செய்தவர். உதாரணமாக, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டவரை காஃபிர் என்று நம்ம சொல்ல முடியாது. அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக ஆக மாட்டார், ஆனால் அவர் பெரும் பாவத்தை செய்தவராக ஆகுவார். இது சின்ன குஃப்ர். அதே போன்று அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறுப்பது, அல்லாஹ் எதை நமக்கு அருட்கொடையாக வழங்கி இருக்கின்றானோ அந்த அருட்கொடைகளை மறுப்பதையும் இந்த சின்ன குஃப்ரில் அடங்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்திலே கூறினார்கள், பெண்கள் அதிகமாக நரகத்திலே இருப்பார்கள் என்ற அடிப்படையில் சொன்னாங்க. நரகத்தை நான் பார்த்தேன், அதுல பெண்கள் அதிகமாக இருந்தாங்க என்று சொன்னார். அப்போது ஒரு சஹாபிய பெண்மணி அவர்கள் எழுந்து கேட்கிறார்கள், ஏன் நாங்க அதிகமா நரகத்தில் இருக்கோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரணங்களை சொன்னாங்க. அதுல ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவன்மார்களை நீங்கள் நன்றி உள்ளவர்களாக பார்க்கறதில்லை. அதாவது என்ன செய்தாலும் ஏதாவது ஒன்று செய்து விட்டால் உன்னிடத்தில் நான் எதை பார்த்தேன் என்று முழுமையாக அவர் செய்த அந்த நன்றிகளை எல்லாம் மறுத்து விடுவீர்கள் என்ற அடிப்படையில சொன்னாங்க. அப்ப அங்க இந்த வார்த்தை பயன்படுத்துங்கள். பன்மிக்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, குஃப்ர் என்பது பெரிய வகையான குஃப்ர் இருக்கிறது, சின்ன வகையான குஃப்ர் இருக்கிறது. பெரிய வகையான குஃப்ரை பொறுத்தவரை ஒருவரை இஸ்லாத்தில் இருந்து வெளியேற்றிவிடும், அவர் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அழைத்து பேச சொல்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப கால அந்த பிரச்சாரத்துல அவர்கள் யாரை எதிர்கொண்டார்கள்? மக்காவில் வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகளை தான் எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்கள் என்று அடையாளப்படுகிறார். அப்போ ஷிர்கின் மூலமாக குஃப்ருக்கு செல்லக்கூடியதும் இருக்கிறது. முஷ்ரிக்குகள் எதுவும் காஃபிர்களும் இருக்கிறாங்க, யகூதிகள்ல காஃபிர்கள், நசாராக்கள்ல காஃபிர்கள். இப்படி மார்க்கத்துடைய சில விஷயங்களை சில சூழ்நிலைகள்ல அதை மறுப்பதை கொண்டு அவர்கள் காஃபிராகிறார். அதாவது குஃப்ருல் இஅரால், புறக்கணிப்பதன் மூலமாக குஃப்ருக்கு போறது. அதே போன்று குஃப்ருல் அதாவது மறுப்பது, அதே போன்று பெருமை அடிப்பது, மறுத்து பெருமை அடிப்பது. இதுக்கு உதாரணமாக இப்லீஸை எடுத்துக்கொள்ளலாம். இப்லீஸ் அல்லாஹ் இல்லை என்று சொல்லல, அல்லாஹை ரப்பாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னதாக அல்லாஹ் எங்கேயாவது சொல்றானா? இல்லை. ஆனால் அவனை காஃபிர் என்று சொல்கிறோம், அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவன் என்று சொல்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ் அவனை சபித்து நரகத்துல விட்டான். எதனால அவன் குஃப்ருக்கு போனான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கட்டளையை மறுத்து பெருமை கொண்டதினால். அபா வஸ்தக்பர, பெருமை கொண்டு அவன் மறுத்தான். இப்ப இதுவும் ஒரு குஃப்ரு தான். அதே போன்று கேலி செய்வது, இஸ்திஹ்ஸா, மார்க்கத்தையும் மார்க்கத்துடைய சட்டங்களையும் அதை பேணக்கூடியவர்களையும் கேலி செய்வதன் மூலமாக குஃப்ருக்கு போறது. இப்படி பல வகையான குஃப்ர்கள் இருக்கிறது. அந்த குஃப்ர்களை செய்வதன் மூலமாக ஒருவர் காஃபிராகிறார். இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசுகிறான் என்று சொன்னால், காஃபிர்களை அழைத்து அல்லாஹ் தௌஹீதை பேசுறான். 2 அத்தியாயங்கள் இருக்கிறது. இந்த 2 அத்தியாயங்களும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று ஆரம்பமாகக்கூடிய சூரா அல் காஃபிரூனும் சரி, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பமாகக்கூடிய சூரா அல் இக்லாஸ் சரி, இது இரண்டுமே எதை பேசுகிறது என்று சொன்னால் தௌஹீதை பேசுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான், லா அஅ்புது மா தஅ்புதூன, லா அஅ்புது மா தஅ்புதூன, அதாவது ஐ லா அஅ்புது மா தஅ்புதூனஹு அல்ஆன மின் மஅபூதாத்தின் பாத்திலா. அது எப்படி சொல்றாங்க? விளக்கம் சொல்கின்ற போது, இப்பொழுது நீங்கள் எதை வணங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எது பாத்திலான நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறதோ, அதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன். நான் இப்பவும் வணங்கல, இதுக்கு மேலேயும் நான் வணங்க போறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்க்கமாக சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொல்லிக்கார். லா அஅ்புது என்பது நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. இந்த வினைச்சொல் என்பது பிரசன்டும் ஃபியூச்சரும் ரெண்டுக்கும் சேர்ந்த ஒன்றுதான். அப்ப லா அஅ்புது, நான் வணங்க மாட்டேன்.
எதை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ. அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹை தவிர்த்து பிற தெய்வங்களை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அவர்கள் யாரை தெய்வமாக அவர்கள் கருதினார்களோ அவர்களை வணங்கினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அல்லாஹையும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்கள். மக்கத்து முஷ்ரிக்குகள் அல்லாஹை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹை ஏற்றுக்கொண்டே அவர்கள் அல்லாஹ் அல்லாததற்கும் இபாதத்துகளை செய்து வந்தார்கள் இல்லையா? அந்த இபாதத்துகளை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டார். அவர்கள் அந்த இபாதத்து செய்யக்கூடியதை யாரை மஅபூதுகளாக, யாரை வணங்கக்கூடிய தெய்வங்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் நான் வணங்கக்கூடியவனாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸுமரிலே சொல்லி காட்டுகின்றான், குல் அஃபகைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுஹல் ஜாஹிலூன். சூரா ஸுமரிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே நீங்க கேளுங்க, அஃபகைரல்லாஹ் தஅமுரூனி, நீங்கள் அல்லாஹை விட்டு வேறு ஒன்றை நான் அஅபுது, நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா? அய்யுஹல் ஜாஹிலூன். ஜாஹில் அப்படின்னா யாரு? யாருங்க ஜாஹில்னு சொல்றது? ஜாஹிலியா காலம் சொல்லுவோமே, என்னது அது? ஜாஹிலியா காலம் அறியாமை காலம். அப்ப ஜாஹிலியா அப்படின்றது ஜஹில். ஜஹில் யார் இடத்துல இருக்கிறதோ அவங்கதான் ஜாஹில். அக்லு ஆகில், ஆகில் அப்படின்னு சொன்னா அறிவாளி. ஜாஹில் அப்படின்னா முட்டாள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க? அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? நபி நீங்க கேளுங்க, அல்லாஹை விடுத்து வேறு ஒன்றை நான் வணங்கும்படி எனக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா? அய்யுஹல் ஜாஹில், ஜாஹிலூன், மடையர்களே, முட்டாள்களே என்று. ஏன் மடையர்கள், முட்டாள்கள் அவர்கள்? அல்லாஹ்தான் ரப்பு என்று தெரிந்து, அல்லாஹ்தான் நம்மை படைத்தவன், அல்லாஹ்தான் நமக்கு ரிஸ்கை வழங்கக்கூடியவன், அல்லாஹ்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனிடத்தில் தான் எல்லா விதமான அதிகாரமும் இருந்து கொண்டிருக்கிறது. வானம் பூமி அவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளுடைய அதிகாரமும் அவனுக்கு இருக்கிறது. எல்லாம் இருக்கின்ற போது அவனை விட்டு விட்டு அவன் படைத்தவற்றை அவர்கள் இலாஹ் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத போது அவர்கள் எதையும் செய்ய முடியாது, எதையும் படைக்க முடியாது. ஒரு அவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த உணவை எடுத்து சென்றால் அதை தடுத்து பறிக்க கூட முடியாத அளவுக்கு பலவீனத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை வணங்கி கொண்டிருக்கிறார். அதனால அவர்களை அல்லாஹ் ஜாஹில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றார். அப்ப எது அல்லாஹ் அல்லாததை வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன் என்பதை அல்லாஹ் உறுதிப்பட இங்க சொல்ல வைக்கிறான். ولا أنتم عابدون ما أعبد ولا أنتم عابدون ما أعبد. நான் எந்த இலாஹை வணங்கி கொண்டிருக்கின்றேனோ, நான் யாரை வணங்கி கொண்டிருக்கின்றேனோ, எந்த அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கின்றேனோ அந்த அல்லாஹை நீங்கள் உண்மையான முறையில வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் அல்லாஹை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அல்லாஹை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் வணங்க வேண்டிய அந்த விதத்தில், வணக்கம் செலுத்த வேண்டிய அந்த விதத்தில் அவர்கள் அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன செய்யல? எப்படி வணங்க வேண்டுமோ, அல்லாஹை வணங்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் நீங்கள் இல்லை. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் அவனுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். அந்த இணை வைப்பை பகிரங்கப்படுத்துறாங்க. அப்ப இது எந்த கருத்துக்களை இந்த வெளிப்படுத்துது? இந்த சூரா என்ன கருத்தை வெளிப்படுத்துது? தௌஹீது தான். நான் எதை வணங்குகிறேனோ அதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. நான் யாரை வணங்குகிறேனோ, எப்படி வணங்குகிறேனோ அந்த முறைப்படி, வணங்க வேண்டிய முறைப்படி நீங்க வணங்காம இருக்கிறீங்க அப்படின்னா இங்க எதை சொல்கிறது? தௌஹீதை சொல்கிறது. ஏனால் அவர்களிடத்துல ஷிர்கும் குஃப்ரும் இருக்கிறது. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத். மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான்.
வல அன ஆபிதும் மா அபத்தும். அதாவது ஒரே செய்தி தான். நாம் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொன்னா, இந்த செய்தி ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா இல்லையா? ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. வார்த்தையை தான் மாத்தினாங்க, ஆனா ஒரே விஷயம்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஒரே விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான், ஆனா வார்த்தைகளுடைய பதங்களை அல்லாஹ் மாற்றி பேசுகிறான். அதுல ஹிக்மத் இருக்கு. அதே போன்று அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் அதை திரும்ப திரும்ப சொல்வார்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அதை திரும்ப திரும்ப தக்ராறு செய்வாங்க என்ற செய்திகளை நம்ம பார்க்கணும். அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் மட்டும் தௌஹீதை பேசாமல் குர்ஆன் முழுக்க தௌஹீதை பேசுகிறார். ஒரு இடத்தில் மட்டும் குஃப்ரை பேசாமல் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் குஃப்ரை பற்றி பேசுகின்றார். எதற்காக? அந்த வசனங்கள் திரும்ப திரும்ப நாம் கேட்கின்ற போது அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். நபியை நீங்க சொல்லுங்க, வலா அன ஆபிதுன், நான் வணங்கக்கூடியவனாக இல்லை, மா அபத்தும், நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை. அப்ப நான் இதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன். நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நான் விலகியவனாக இருக்கிறேன் அப்படின்றத அல்லாஹ் இங்கே சொல்றான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களோ அதுபோல் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் வணங்கி கொண்டிருந்ததை விட்டு நான் விலகி கொண்டேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை விட்டு விலகி உங்களுடைய குஃப்ரை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோன்று இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எப்படி வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கு இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இபாதத்து செய்வதற்கு தகுதி இல்லாத அந்த இணை தெய்வங்களை விட்டும் நான் விலகியவனாக இருக்கிறேன். ஒருபோதும் நானும் வணங்கக்கூடியவனாக இருக்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நீங்கள் எதை லக்கும் தீனுக்கும் என்று சொன்னால், நீங்கள் எதை தீனாக நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்லும் போது, பொதுவா சொல்லும் போது, அப்ப இஸ்லாம் இல்லாத வேறு ஒரு மார்க்கம் இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மார்க்கம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பம் முதல் கடைசி நபி வரை, இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனுப்பிய அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசூல்களும் போதித்த ஒரே தீனுல் இஸ்லாம் தான். எல்லோரும் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்கின்ற போது, மா கான யஹூதியன் வலா நஸ்ரானி, அவர் யஹூதியாவும் இருக்கல நஸ்ரானியாவும் இருக்கல. யாரா இருந்தாரு? முஸ்லிமாக இருந்தார். அல்லாஹ் இப்படியும் அவர்களுக்கு பதில் சொல்றான். இவர்களுக்கும் அல்லாஹ், இந்த முஷ்ரிக்குகளுக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான். ஏன்னா இவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றிருக்கிறாங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? ஆமா. ஏன்னா அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்துல வரக்கூடியவங்க தான் இவங்க எல்லாமே. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள்ல அவங்கதான் பனு இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம தான் இஸ்ராயில் என்று சொல்வது. இஸ்ராயில் என்பது யாருடைய பெயர்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர். பனு இஸ்ராயில் என்று சொன்னால் இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள். அதிலிருந்து வரக்கூடிய அந்த 12 பிள்ளைகளுடைய வம்சத்தில் வரக்கூடியவங்க தான் இந்த யஹூதிகள். அல்லாஹ் அவர்களுக்கும் பதில் சொல்லிட்டான், அவர் யஹூதியா இருக்கல. நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்று, அதாவது அவர்களை தெய்வமாக்கி கொண்டு வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களும் யாரு? அதே வம்சத்தை சார்ந்தவங்க தான், அதே சந்ததிகள் தான்.
அவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுப்பு சொல்றான். அவர் நசாராவாகவும் நஸ்ரானியாகவும் இருக்கல. இந்த முஷ்ரிக்குகள், மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள், அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிறந்தவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள் தான் அவர்களுடைய சந்ததிகளாகத்தான் இந்த அரபுகள் இருந்தாங்க. இந்த அரபுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகளாக கஅபாக்குள்ள வச்சு இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கும் மறுப்பு கொடுக்கிறான். மாகான முஷ்ரிக்கன், அவர் முஷ்ரிக்கா இருக்கல. இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு. நான் யார் இல்ல, முஷ்ரிக் இல்ல. நான் யாரு? நான் முஸ்லிம்களில் ஒருவர். அப்ப இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிம் என்றும் முஷ்ரிக் இல்லை என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுபோன்று இவர்கள் எல்லா நபிமார்களும் சொன்ன விஷயம் என்ன? தௌஹீது தான். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு இலாஹ் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான வேறு தெய்வம் இல்லை என்றுதான் எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே தீன் இஸ்லாம் தான். வமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனன், இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு தீனை ஒருவர் எடுத்துக்கொண்டால் அவரிடத்திலிருந்து அது அங்கீகரிக்கப்படாது. ஒருபோதும் அவர் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அவருடைய தீன், அவருடைய கொள்கை அங்கீகரிக்கப்படாது. அவர் யார்? அவர் மறுமையில நஷ்டம் அடையக்கூடியவர்களில் ஒருவராக இருப்பார். யார் இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்கிறாரோ, இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறாரோ, தீனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை மறுத்து வாழ்கிறார்களோ, அல்யௌம அக்மல்து லக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனன், உங்களுக்கு தீனாக இஸ்லாமை நான் அங்கீகரித்திருக்கிறேன், இன்றைய தினம் நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீனை யார் ஒருவர் மறுக்கிறாரோ அவர் காஃபிராக இருப்பார். அவர் நாளை மறுமையில நஷ்டவாளியாக இருப்பார். அப்ப அல்லாஹ் இங்கே சொல்கின்றான், லக்கும் தீனுக்கும், எதை நீங்கள் தீனாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ, உண்மையான தீனாக இல்லையோ அந்த தீன்ல நீங்க இருக்கிறீங்க, அதுல நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், அது உங்களுக்கு. அதை விட்டு நான் விலகக்கூடியவனாக இருக்கிறேன். எனக்கு என்னுடைய வலி தீன், எனக்கு சத்திய மார்க்கமா இருக்கக்கூடிய, அல்லாஹ் வழிகாட்டி இருக்கக்கூடிய, அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையான தீன் எனக்குரியதாக இருக்கு. நான் தௌஹீதில் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். மற்ற அத்திய வசனங்களில் நம்ம பார்க்கலாம். சூரா யூனுஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வ இன் கஸபூக, அவர்கள் உங்களை பொய்ப்படுத்தினால், பொய்யாக்கினால், ஃபகுல், நபி நீங்கள் சொல்லுங்கள், லீ அமலி வலக்கும் அமலுக்கும், எனக்கு நான் செய்யக்கூடிய அமல், உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அமல், அன்தும் பரீஊன மிம்மா அஅமலு வ அன பரீஉன் மிம்மா தஅமலூன். எப்படி அல்லாஹ் இங்க சூரா காஃபிரூன்ல சொல்றானோ அதே மாதிரி அல்லாஹ் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி? அன்தும் பரீஊன மிம்மா அஅமலு, நான் எதை செய்கின்றேனோ, என்ன அமலை செய்கின்றேனோ அதை விட்டு நீங்கள் விலகியவர்களா இருக்கிறீங்க. நான் விலக இருக்கிறேன், மிம்மா தஅமலூன, நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு என்று சூரா யூனுஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரா இஸ்ராயில், பனு இஸ்ராயில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லுன் யஅமலு அலா ஷாக்கிலத்தி, எல்லாமே அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களை உருவாக்கி ஒன்றை சரியாக நினைத்து அவர்கள் அதற்கு தகுந்தாற் போன்று அவர்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரப்புக்கும் அஅலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா, அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் மிக சரியான நேர்வழியில் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப மனிதர்கள் நாம் சில விஷயங்களை சரி என்று நினைத்துக் கொண்டு, மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்போம் என்று இருந்து கொண்டு நம்முடைய மனோ இச்சையின் அடிப்படையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது அதுக்குரிய பலன்
அல்லாஹ் நமக்கு தருவான். வலா தத்தபி அஹ்வாஅஹும், நபி நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சையை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நீங்கள் எதை மார்க்கமாக நினைத்து பின்பற்றி வருகிறீர்களோ அதை விட்டு நான் விலகி இருக்கிறேன். ஏன் சொன்னாங்க? ஒருபோதும் அது மார்க்கமாகாது, அது உண்மையான மார்க்கமாகாது. ஏன்னா அது மனோ இச்சைகளால் உருவாக்கப்பட்டவை. இஸ்லாம் அல்லாத மற்றவை அனைத்தும் மனோ இச்சைகளால் உருவாக்கப்பட்டவை. குறிப்பிட்ட நபராகவோ குறிப்பிட்ட சமூகமாகவோ அது உருவாக்கப்பட்டவையாக இருக்கிறே தவிர அது தீனுல் ஹக் கிடையாது. அதனால் அது மனோ இச்சையை பின்பற்றது. வலா தத்தபி அஹ்வாஅஹும், நபியை ஒருபோதும் நீங்கள் அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வகுல் ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாபின், அல்லாஹ் எதை வேதமாக இறக்கி இருக்கிறானோ அதை நான் நம்பிக்கை கொள்கிறேன். வஉமிர்து லிஅஅதல பைனகும், நான் உங்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு ரப்புக்கும் ரப்புனா வ ரப்புக்கும், அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் நம்முடைய ரப்பாகவும் அல்லாஹ் தான் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான். லனா அஅமாலுனா வ லக்கும் அஅமாலுக்கும், எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள். லா ஹுஜ்ஜத பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில எந்த விதமான வேற ஆதாரங்களும் இல்லை. அல்லாஹு யஜ்மஉ பைனனா வ இலைஹில் மஸீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்ப்பான், அவனிடத்தில் தான் நம்ம மீண்டு செல்ல இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஷ்-ஷூராவிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிக்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை பற்றி பேசுகிறது, மற்றவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஷிர்கை பற்றி பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய காரியங்கள்ல உம்ராவை தவாஃப் செய்துவிட்டு அந்த தவாஃபோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? இப்ப மகாமு இப்ராஹிமுக்கு பின்னாடி நின்று 2 ரக்காத்துகளை தொழுது. இப்ப பாருங்க, உம்ரா முழுக்க தௌஹீதை சொல்லக்கூடியதுதான். ஒருவர் இஹ்ராம் அணிந்து விட்டு மீகாத்தை அடைந்து விட்டால் அவர் மீகாத்தை அடைந்ததுல இருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நுழையும் வரை சொல்லக்கூடிய தல்பியா, லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லா ஷரீக. அப்ப இதிலும் என்ன? தௌஹீத். லா ஷரீக லக, உனக்கு ஷிர்க், உனக்கு இணையாக யாரும் இல்லை, ஷரீக்காக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தல்பியாவை முழங்கியவாறே ஒருத்தர் போறார். அப்ப தௌஹீதை முழங்கியவாறு ஷிர்க்கு எதிரான வார்த்தைகளை சொல்லக்கூடியவராகவே ஒருத்தர் தல்பியாவை சொல்லி செல்கிறார். இஹ்ராமுடைய நிலையில போய் தவாஃப் செய்கிறார். எதை தவாஃப் செய்கிறார்? அல்லாஹ்வுடைய இல்லம் கஅபாவை தவாஃப் செய்கிறார். அந்த தவாஃப் செய்து விட்டு அவர் மகாமு இப்ராஹிமுக்கு பின்னாடி 2 ரக்காத் சொல்கிறார். மகாமு இப்ராஹிம் அந்த தவாஃபை செய்யும்படி, அதை ஏற்பாடு செய்யும்படி அல்லாஹ் யாருக்கு கட்டளையிட்டான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கஅபாவுடைய இடத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அந்த காட்டி கொடுத்து அது அப்பொழுது அந்த பகுதி கொஞ்சம் மேடான ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில தான் அல்லாஹ் கஅபாவுடைய அந்த இடத்தை காட்டி கொடுத்து அல்லாஹ் அங்கே மஸ்ஜிதை அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த நிர்மதிக்க சொல்றான். தஹ்ஹிர் பைத்தியா லித்தாயிஃபீன வல்ஆதிஃபீன வர்ருக்கஇஸ் சுஜூத், தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கும் ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்கும் இத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் இந்த இடத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டணும். அப்போ அங்கேயும் என்ன? தவாஃப் அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதற்குரிய அந்த ஒரு இடமாக, அந்த தவாஃப் என்பதும் ஒரு இபாதா. அந்த இபாதா செய்ததற்கு பிறகு அதை கட்டளையிடப்பட்ட அந்த நபி நின்று எழுப்பிய அந்த இடத்துக்கு பின்னாடி நின்று சொல்லக்கூடிய 2 ரக்காத். அந்த 2 ரக்காத்துல ஓதக்கூடிய அத்தியாயங்கள் என்ன? சூரா அல் காஃபிரூனும் 2வது ரக்காத்துல சூரா அல் இக்லாஸ். 2ம் தௌஹீதை சொல்லக்கூடியது. எவ்வளவு ஒரு மேட்ச் ஆகுது பாருங்க. அப்ப முழுக்க நாம் அல்லாஹை தௌஹீத் படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஷிர்கை விட்டு குஃப்ரை விட்டு விலகி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில
நாம் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொண்டு ஒருபோதும் குஃப்ரின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் செல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிடாமல் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب